ஒரு ராஜா யாராலையும் எதிர்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தான். ஆனால் அவனுடைய ஆட்சி காலத்திலேயே அவனுடைய முடிவு ஏற்பட்டது. அந்த முடிவு என்னன்னு பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியில் நம்ம 11வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் உள்ள ராஜா குறித்து தான் நான் முதல்ல சொன்னேன். அந்த ராஜா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நிறையா பேரை அழித்து அவன் ரொம்ப இந்த தென் திசை ராஜாவை அழித்து வடதிசை ராஜாவை வந்தான் இல்லையா, அந்த ராஜாவை பற்றி தான் சொல்கிறாங்க. அவன் எல்லாத்தையும் அழித்து எல்லாம் பிளான் பண்ணி இது பண்ணாலும் அவனும் ஒரு கண்டிஷனில் தான் ஜெயிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறான். அது கூட அவனுக்கு பேக் ஃபயர் ஆகுது. அது ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாங்க, அது கூட அவனுக்கு ஃபெயிலியராக தான் ஆகுது. ஆனால் அவனை அந்த ராஜாவை குறிப்பிடும்போது என்ன சொல்கிறான்னா அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு. யாராலையும் அவனை எதிர்க்க முடியாத அளவுக்கு ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய முடிவு அவனுடைய கோபத்தினாலேயோ யுத்தத்தினாலேயோ இல்லை, ரொம்ப அமைதியாகவே அவன் அழிஞ்சு போயிடுறான். அவனுக்கு பின்னாடி வந்த ராஜா, சேனாதிபதி ராஜாவாக வர்றான். அவன் இவனுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். இவனோட முடிவு வந்துருச்சு. இந்த பகுதி மூலமாக பைபிள் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லுது. என்னன்னா, எவ்வளோ அளவுக்கு பவர்ஃபுல்லாகவோ ரீச்சாகவோ எல்லா விதத்துலேயும் நம்ம இதாக இருந்தாலும் பாசிட்டிவாக நம்ம நம்மளுக்கு எதிரியே இல்லைன்னு இருந்தால் கூட, அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட நமக்கு முடிவு வரணும், முடிவை கொடுக்கணும்னு தேவன் நினச்சிட்டா சத்தம் இல்லாமல் அமைதியாக நம்ம அழிக்கப்படுறது உறுதி. அதனால நம்ம ரொம்ப அகந்தையிலையும் கோபத்திலையும் ஆடாமல் இருக்கணும். அப்படின்றது தான் இன்னைக்குரிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிற, பைபிள் சொல்கிற ஒரு மெசேஜ். இந்த மாதிரி தொடர்ந்து மெசேஜ் கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா.